எல்லாரும் நினைக்கிறாங்க அப்ப குடும்ப கட்டுப்பாடு இருந்துச்சு, இப்ப கருத்தரித்தல் மையம் வந்துருச்சுன்னு சொல்லி. அதுக்கு பின்னால இருக்கக்கூடிய ஆழமான விஷயம் நீங்க பாத்தீங்கன்னா, இந்த மதுக்கடைகள் வந்ததுக்கு பின்னால்தான் மெல்ல மெல்ல வந்திருக்கு. அதற்கு காரணம் சொல்வதற்கு கூச்சம் நினைச்சு சொல்லாம இருந்தா உண்மைகள் தெரியாம போயிருங்கிறதுக்காக சொல்றேன். இன்றைய தேதியில் தமிழ்நாட்டில் சிற்றூரோ நகரமோ கிராமமோ எங்கிருந்தாலும் அங்க இருக்கிற எல்லா கிரைமுக்கும் பின்னால எங்காவது அது மூலம் பாத்தீங்கன்னா இந்த மது வந்து நிற்கும். பாத்தீங்கன்னா டீச்சருக்கு வயசு 40-50 வயசுக்குள்ள இருக்கும், இந்த பையனுக்கு 18 வயசு இருக்கும். இதை தவறாம பாத்தீங்கன்னா தான் இந்த உண்மை புரியும். ஏன் அந்த நிலைமை வருதுன்னா, ஒரு பெண் தனக்கு சேலை வேணும், ஜாக்கெட் வேணும், நகை வேணும், சாப்பாடு வேணும், எது வேணாலும் அப்பாட்ட கேட்கலாம், அண்ணன்ட்ட கேட்கலாம், தம்பிகிட்ட கேட்கலாம், யார்கிட்ட வேணாலும் கேட்கலாம். ஒரு ஆணுடைய அண்மை வேணும் என்று யார்கிட்ட கேட்க முடியும்? என்ன பிரச்சனை வருது? அவளுக்கு கணவனாக இருக்கிறவன் இவளுக்கு எப்போது கணவனுடைய அண்மை தேவைப்படுகிறதோ அப்போது அவன் தாம்பத்திய உறவுக்கு லாயக்கில்லாதவனா மாறிவிடும். இப்ப அரசியல் கட்சிகளே மக்களை அரசியல் மயப்படுத்துவதற்கு அறிவு சார்ந்த தளம் எந்த அடிப்படை இல்லாம திரும்பி திரும்பி தப்பான ஒண்ணு திரும்பி கேட்கறாங்க. அரசியல் கட்சி நான் சொல்லி முடிச்சுட்டா உங்களுக்கு புரியும். என்கிட்ட மது குடிச்சா நான் வேணான்னு, மது குடுக்கலன்னா வரமாட்டான்னு சொன்னீங்கல்ல, ஆமா, அது யாருடைய குற்றம்? அரசியல் கட்சிகளுடைய குற்றம் தானே. ஏங்க நான் இல்லைங்க, அரசியல் கட்சிகள் தவற இல்லையா? அதிகார மையங்கள் தவற. நான் என்ன கேட்கிறேன், திரும்பி அரசியல் கட்சி உங்களுடைய பலவீனத்தை ஏற்றுக்கொள்கிற துணிவு இல்லாம பேசுறீங்க. தன்னுடைய குற்றத்தை ஏற்றுக்கொள்கின்ற வலிமை இல்லாத துணிவில்லாத கோழைகள் தான் அந்த குற்றத்தை பொதுமைப்படுத்தும். அப்ப அரசு குற்றம் செய்யும், அப்பாவி மக்கள் குற்றத்துக்கு இந்த கதையெல்லாம் ஊர்ல விட்டா போய் பேசுங்க. நீ யோக்கியனா நான் கேட்கிறேன். தமிழா பார்வையாளர்களுக்கு வணக்கம். நம்மோடு மூத்த காங்கிரஸ் தலைவர் அண்ணன் திருச்சி வேலுச்சாமி அவர்கள் இணைந்திருக்கிறார். அண்ணா வணக்கம். வணக்கம் ஐயா. இப்போ தமிழ்நாட்டில் பிரதான பிரச்சனை மது பிரச்சனை. நீங்கள் 4850 மது கடைகள் இருக்குது. ரேஷன் கடை 2500 கடை தான் இருக்குது. தமிழ்நாட்டினுடைய அரசியல் தீர்மானிக்கிற சக்தி 50 மது ஆலைகள், 50,000 கோடி மது வியாபாரம், ஒரு நாளைக்கு 1 கோடி பாட்டில் விற்பதாக ஒரு புள்ளிவிவரம் சொல்லுகிறது. ஒரு வாரத்துக்கு முன்பு ஐநா சபை ஒரு அறிக்கையில் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா அனைத்து மாநிலங்களிலும் குழந்தை பிறப்பு விகிதாச்சாரம் 15% தமிழ்நாட்டில் மட்டும் குறைஞ்சு போயிடுச்சு. அதுக்கு தீராத மது பழக்கம்தான் காரணம்னு ஒரு ஐநாவில் ஒரு புள்ளி விவரம் தமிழ்நாட்டை நோக்கி ஒரு அச்சப்படக்கூடிய ஒரு செய்தி வருது. நீங்கள் காலையில் பார்த்தீங்கன்னா மதுக்கடையில் 4850 மதுக்கடை பார்களில் உழைக்கிறவன், விளிம்பு நிலை மக்கள், கஷ்டப்படுறவன் அத்தனை பேர் அங்கே தான் நிற்கிறான். இதுக்கு நீங்கள் காங்கிரஸுக்கு தான் அதுக்கு பதில் இருக்குது. காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் தான் இந்த மதுவுக்கு எதிராக மிகப்பெரிய கொள்கைகளை வைத்திருந்தார்கள். அதன் பிறகு திராவிட இயக்கம் வந்த பிறகு அதில் சமரசம் செய்து கொண்டதனுடைய விளைவு இந்த இனம் ஒன்று சினிமா தேட்டரில் இருக்கான், 2வது மதுக்கடையில் இருக்கான். இந்த மதுக்கடையை மூடுவதற்கு நம்ம அண்ணன் திருமாவளவன் மிகப்பெரிய கள்ளக்குறிச்சியில் மது குடித்து ஏறக்குறைய 159 பேர் மரணமடைந்து, ஒரு குடும்பத்திலேயே அப்பா மரணம், அம்மா மரணம், 3 குழந்தைகள் தான். விஜய் போய் பார்த்தா, எல்லாம் போய் பார்த்தாங்க. அப்போது கள்ளக்குறிச்சியில் மது ஒழிப்பு மாநாடுன்னு விசிகா நடத்தி அதோடு அது நின்று போச்சு. இப்போ இதுக்கு தமிழ்நாட்டை மீட்டெடுக்க சினிமாவிலேருந்து மீட்டெடுக்கணும், மதுக்கடையிலேருந்து மீட்டெடுக்கணும். அதனுடைய சீரிஸ் யாருக்கும் தெரியல. இது பற்றி இதுக்கான தேவைகளை பற்றி இந்த இனம் அழிவின் விளிம்பில் நிற்கிறது. இதற்கு ஏதாவது ஒரு மாநில அரசோ அரசியல் கட்சிகளோ இதை பற்றி கொஞ்சம் கூட சிந்திப்பதே இல்லை. ஆனால் காந்தி பிறந்த குஜராத்தில் இந்தியா சுதந்திரம் அடைந்ததிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் மதுக்கடைகளே இல்லை. இந்த மக்கள் மீது அக்கறை உள்ள உங்களை போன்ற சமூக சிந்தனையாளர்களுடைய எதிர் முகாம் திராவிட இயக்கம்தான் அந்த சாராய கடை, மிடாஸ் கோல்டு சசிகலா ஜெயலலிதா உடைய முகவரியிலிருந்தே செயல்பட்டதாக நமக்கு தெரியும். இதற்கு ஏதாவது ஒரு மாற்று சிந்தனை இந்த தமிழகத்தில் உருவாகும்னு நினைக்கிறீங்களா? 2 வகையாக பார்க்கணும். ஒரு பிரச்சனை ஒரே கோணத்தில் நம்ம பார்த்தா உண்மை புரியாது.
அரசாங்கம் எப்படி பார்க்கணுமோ அதோடைய மக்களுடைய மனங்களை பார்க்கணும். நீங்க ஒண்ணு சொன்னீங்க, எனக்கு அதனுடைய ஆழம் புரிஞ்சதுனால மனசு வலிக்குது. உங்க இளம் வயசுல தமிழ்நாட்டில் எங்கேயாவது அதாவது குழந்தை தரிப்பு மையம் எங்கேயா பார்த்திருக்கீங்களா? இல்ல இல்ல. எல்லா இடத்துலையும் குடும்ப கட்டுப்பாடு விளம்பரம் தானே இருந்துச்சு. ஆமா ஆமா ஆமா. எல்லாரும் நினைக்கிறாங்க அப்ப குடும்ப கட்டுப்பாடு இருந்துச்சு, இப்ப கருத்தரித்தல் மையம் வந்துருச்சுன்னு சொல்லி. அதற்கு பின்னால இருக்கக்கூடிய ஆழமான விஷயம் நீங்க பாத்தீங்கன்னா இந்த மதுக்கடைகள் வந்ததற்கு பின்னால்தான் மெல்ல மெல்ல வந்திருக்கும். அதற்கு காரணம் சொல்வதற்கு கூச்சம் நினைச்சிட்டு சொல்லாம இருந்தா உண்மைகள் தெரியாம போயிருங்கிறதுக்காக சொல்றேன். இன்றைய தேதியில் தமிழ்நாட்டில் சிற்றூரோ நகரமோ கிராமமோ எங்கிருந்தாலும் அங்க இருக்கிற எல்லா கிரைமுக்கும் பின்னால எங்காவது அது மூலம் பாத்தீங்கன்னா இந்த மது வந்து நிற்கும். என்ன காரணம் கேட்டா, இளம் வயதிலேயே மதுவை குடிக்க போகிறவர்கள் ஒரு 30-35 வயதிலேயே 10 பேர்ல 8 பேர் அவர்கள் ஆண்மை தன்மையை இழந்து விடுகிறார். ஒரு வேதனையான கசப்பான விஞ்ஞானபூர்வமான உண்மை என்பது, ஒரு பெண் அவள் எத்தனை வயதில் திருமணமாகிறது, எத்தனை குழந்தைகள் பெற்றாள் என்பதில்லை, அவளுக்கு ஒரு ஆணுடைய அண்மை இயல்பாக தேவைப்படுகிற காலம் என்பது 40 வயதிலிருந்து 50 வரை. நீங்க தேடி நான் சொன்னதுக்கு அப்புறம் யோசிச்சு பார்த்தா தெரியும். பல நேரங்களில் அபூர்வமா சில செய்தி வரும். ஸ்கூல்ல தாக்கிட்டா படிச்ச பையனை கூட்டிட்டு ஒரு டீச்சர் அம்மா ஓடி போச்சுங்க. ஆமா, பாத்தீங்கன்னா டீச்சருக்கு வயசு 40-50 வயசுக்குள்ள தான் இருக்கும், அந்த பையனுக்கு 18 வயசு இருக்கும். இதை தவறாம பாத்தீங்கன்னா தான் இந்த உண்மை புரியும். ஏன் அந்த நிலைமை வருதுன்னா, ஒரு பெண் தனக்கு சேலை வேணும், ஜாக்கெட் வேணும், நகை வேணும், சாப்பாடு வேணும், எது வேணாலும் அப்பாட்ட கேட்கலாம், அண்ணன்ட்ட கேட்கலாம், தம்பிகிட்ட கேட்கலாம், யார்கிட்ட வேணாலும் கேட்கலாம். ஒரு ஆணுடைய அண்மை வேணும் என்று யார்கிட்ட கேட்க முடியும்? என்ன பிரச்சனை வருது? அவளுக்கு கணவனாக இருக்கிறவன் இவளுக்கு எப்போது கணவனுடைய அண்மை தேவைப்படுகிறதோ அப்போது அவன் தாம்பத்திய உறவுக்கு லாயக்கில்லாதவனா மாறிவிடுகிறான். தமிழ்நாடு முழுவதும் நான் சொன்னதுக்கு அப்புறம் உங்க ஊர்ல உறவுக்காரங்க நண்பர்கள் சுத்தி சுத்தி உன்னிப்பா கவனிச்சுக்கணும், இந்த பிரச்சனையிலிருந்து எழுவதுதான் பல்வேறு குற்றங்கள் போகுது. இதுக்கு வெறும் அரசாங்கத்தை மட்டும் சொல்ல மாட்டேன். இப்ப நான் இருக்கேன், எனக்கு இப்ப 76 வயது, நான் சின்ன கிராமத்துல பிறந்தவன் தான். நான் தமிழ்நாட்டிலேயே மொடாக்குடியன்னு உலகத்துக்கே தெரிஞ்ச நான் ஒரு கோப்பையில என் குடியிருப்புன்னு பாட்டு எழுதின கண்ணதாசன் கூட நெருங்கி பழகியிருக்கேன். அவரோடு ஒரே ஒரு நாள் சம்பவத்தை மட்டும் சொன்னா உங்களுக்கு போதும். 1972 அவரை கரூர்ல இருக்கக்கூடிய கல்லூரியில பேசுவதற்காக கேட்டாங்கன்னா அழைச்சிட்டு போனேன். போனோடனே அங்க இருக்கிற பெரிய கோடீஸ்வரன் வெளிநாட்டு பாட்டில், அந்த பாட்டில பார்த்தாவே கவர்ச்சிகரமா இருந்துச்சு. அவரே என்கிட்ட பார்த்துக்கிட்டே கவனிச்சு வருவார். அன்னைக்கு தான் என்ன நினைச்சாலும் தெரியாது. கூட்டம் முடிஞ்சு என் கூட இன்னும் 2 பேர், ஒரு வழக்கறிஞர் இன்னொருத்தர் இருந்தார். 4 கிளாஸ் வச்சு அவரே பாட்டு பாடிட்டு ஊத்துனார். முதல்ல எடுத்தோடனே என்னமோ என் பேரை சொல்ல மாட்டார், மைனரே மைனர் தான் சொல்லுவார். மைனரே சாப்பிடுனார். இல்ல வேணாங்க, சும்மா சாப்பிடுப்பா என்றார். என் பக்கத்தில் இருந்தவர் சொன்னாரு, கவிஞரே அவருக்கு இந்த வாடையே பிடிக்காது, ஏதோ உங்களுக்கு வேற வழி இல்லாம ஒரு உட்கார்ந்து இருக்கிறார். அப்படியான்னார். 1 ரவுண்டு போச்சு, 2 ரவுண்டு போச்சு, 3 ரவுண்டு போச்சு, 4 ரவுண்டு போச்சு. என்ன நினைச்சாரா திரும்பி பார்த்தாரு. மைனரே ரொம்ப நாளா உன்னை கவனிச்சுக்கிட்டே வந்தேன், இன்னைக்கு தான் முழுசு தெரிஞ்சுக்கிட்டேன், உன் கேரக்டரை மாத்திக்க. இல்ல கேரக்டர் இப்படியே தான் இருப்பேன்னா அரசியலை விட்டுரு. நான் அரசியல்லையும் இருப்பேன், இதே கேரக்டரே இருப்பேன்னா ஒரு நாளைக்கு ரொம்ப வருத்தப்படுவேன். அருமையா எதிர்காலத்தை சொல்லியிருக்கேன். இதுல நான் என்ன பாக்குறேன்னா, உங்களுடைய ஆசை தான் அது. இப்ப நான் இது ஒன்றும் குடிச்சது இல்லையே, இதை நான் இப்ப எப்ப என்ஜாய் பண்றேன்னு உங்களுக்கு சொல்ல வர்றேன். என் வீட்டுல என்னுடைய பையனுங்க இன்னைக்கு ஒருத்தன் ஒரு மிகப்பெரிய கம்பெனியுடைய கர்நாடக மாநில அளவுல அவன் மேனேஜரா இருக்கான். அடுத்த பையன் அமெரிக்காவுடைய கேட்டர்பில்லர் கம்பெனியில பெரிய வேலையில இருக்கான். 2 பேரும் மாதத்துல ஒரு முறையாவது எங்க வெளிநாட்டுக்கு போறான். போறதெல்லாம் பிளேன்ல தான் போயிட்டு இருக்கான். நான் சைக்கிள் ஓட்டுறது கூட வழி இல்லாம இருந்த இளமை காலத்துல இருந்தேன், அவன் போயிட்டு இருக்கான். அவர்கள் யாரும் அவர்கள் சந்திக்கிற எல்லாமே பெரிய பெரிய மனிதர்கள் தான். எவனுக்கும் புகைப்பிடிக்கிற பழக்கம் கூட இல்லை, மது அருந்துகிற பழக்கம் இல்லை. பக்கத்துல யாராவது போலீஸா பார்த்துட்டு இருக்காங்க? எங்களுடைய வளர்ப்பு, ஒவ்வொரு குழந்தைக்கும் அவருடைய வாத்தியார் வழிகாட்டி என்பது தாயும் தந்தையும் தான். நாம் எப்படி அவர்களை நம்மை பார்க்கிறார்களோ அதுதான் அவருடைய வளர்ப்பா இருக்கும். நீங்க குடிகாரம் அரசாங்கம் கடை வச்சிருந்துருக்குங்க, நீங்களும் நானும் போகல. இல்ல ஏன் போகல? நாம போகலன்னா விக்குமா? இல்ல இல்ல, சமூகமே நம்மை போன்ற சிலரால் தீர்மானிக்கப்படுவது. நான் கேட்கறேங்க, நான் என்ன கேட்கறேன், டீ குடிக்கலாம் கூப்பிடுறீங்க,
வெளியே போறோம், இந்த கடை வேணாங்க, இந்த 3வது கடையெல்லாம் டீ நல்லா இருக்குன்னு சொல்லுங்க. அங்க போறோம், ஐயா அந்த டீ மாஸ்டர் அவன் போட்டா நல்லா இருக்கும், வேற எவனோ நிக்கிறான் அப்படின்றீங்க. ஒரு நிமிஷம் டீ குடிக்கிற கூட தரம் பாக்குறீங்கல்ல, உங்களுடைய உடல் நலம் பாக்குறீங்கல்ல. அதை போல உங்கள் நலத்தை பாதிக்கிறது மட்டுமில்ல, குறைந்தபட்சம் உங்களுடைய எதிர்கால சந்ததிகளுக்காவது அவர்கள் நலத்தை நீங்கள் அக்கறை இருந்தால் ஒரு சமுதாயத்தை உருவாக்குவதற்கு அரசாங்கம் மட்டுமே உருவாக்கிட முடியாது. இந்த உலகத்துல திருடுறது நியாயம் எந்த காலத்துல சொல்லியிருக்காங்களா? எதிர்த்தான சட்டம் இருக்குல்ல, எங்க இன்னும் திருடு நடக்குதா இல்லையா? விபச்சாரம் நடப்பது குற்றம்னு சொல்லி போலீஸ் மன்னர் காலத்துல இருந்து எடுத்துட்டு தானே இருக்கு. ஆனால் அங்க எங்க நடக்கத்தானே செய்யுது. ஆனால் எல்லாமே நடந்தாலும் கூட ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய குடும்பத்தில் தன்னுடைய சந்ததிகளை சரியாக வளர்க்க வேண்டும் என்று நினைக்கிற நினைப்பு இருக்க, அது எங்க சவுண்டா பல பேர் இருக்கிறாங்களோ அந்த சமூகம் நல்ல வழியில வருது. நீ பொறுப்பு இல்லாம இருந்தா உன்னுடைய பிள்ளையும் அந்த வழியில போகும். இல்ல, இவனுக்கு தான் அரசியலும் போய் சேரவில்லை, அறிவும் போய் சேரவில்லை. அரசு சாராய் விற்குது, சாராய வியாபாரி கல்வி தந்தையா இருக்கான். அப்போ குஜராத்தில் இன்று வரை சுதந்திரம் அடைந்து 75 ஆண்டு காலம் இன்று வரை மதுக்கடை இல்லாம அரசு நடக்குதா இல்லையா? அரசு குஜராத் அரசு தான் தமிழ்நாட்டில் சாராயத்தை மட்டுமே நம்பிதான் அரசு நடக்குது. 4850 கடையிலையும் ஆளுங்கட்சியை சேர்ந்த வட்டம், பகுதி, ஒன்றியம், நகரம் தான். நீங்க ஏங்க போய் குடிக்கிறீங்க அடுத்தவன சொல்லிங்க. எந்த ஒரு மனிதன் தன்னுடைய குற்றத்தை ஏற்றுக்கொள்கிறான் அவன் உருப்படுவான். தன்னுடைய குற்றத்தை ஏற்றுக்கொள்கின்ற வலிமை இல்லாத துணிவில்லாத கோழைகள் தான் அந்த குற்றத்தை பொதுமைப்படுத்தும். அப்ப அரசு குற்றம் செய்யும், அப்பாவி மக்கள் குற்றத்துக்கு இந்த கதையெல்லாம் ஊர்ல இவன்டா போய் பேசுங்க. நீ யோக்கியனா நான் கேக்குறேன், அதுக்கு பதில் சொல்லுங்க. அது அறிவு இல்லையே. அறிவு இல்லைன்னா என்ன அடிபடுங்க. அரசு தான் அவர்களை அரசு கடமை தானே கல்வி கொடுக்க வேண்டிய. அரசு எல்லாத்துக்கும் பொதுவானதுதான். குஜராத் அரசு தானே. இப்ப நானும் கேக்குறேன், குஜராத்ல கள்ளச்சாராயம் எவ்வளவு தெரியுமா உங்களுக்கு? கள்ளச்சாராயம் சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன். கள்ளச்சாராயம் குடிக்கிறவன் இருக்கதாங்க செய்யறான். நீங்க அதுக்குதான் இது வந்து ஒரு சமூக பிரச்சனை. வெறும் அரசு தீர்வு என்ன? தீர்வு என்ன? அதுக்கு தீர்வு மக்களை பண்படுத்துவதுதான். காந்தியடிகளை என்ன சொன்னார்? சுதந்திரத்துக்கு போரா நீ திரும்பி திரும்பி அவர்கிட்ட தான் போய் நிக்குது. சுதந்திரத்துக்காக போராடுகிற போதே 2 பேர் கொள்கையிலே வந்தாரு. மதுவிலக்கு மிக முக்கியம்னாரு. நீங்க குரான்ல ஒண்ணு இருக்கு, மது உள்ளே போயின் மதி வெளியே போகும். அருமையான வாசகம். இதை விட வேற என்ன இருக்கு? ஏன் கண்ணதாசனை இவ்வளவு குடிகாரனா இருந்த ஒரு சினிமா பாட்டை சொல்ற எளிமையான பாட்டு, ஒரு கோப்பையில என்னுடைய குடியிருப்புன்னு பாடின அதே பாட்டுல இன்னொரு பாட்டுல எழுதுறாரு, நானும் குடித்திருக்கேன், குடித்தாரை பார்த்திருக்கேன், சொந்த புத்தி ஏதுமில்லை உலகிலே, ஒரு நாய் கூட மதிப்பதில்லை தெருவிலே. நான் ஒண்ணு சொன்னா வேடிக்கையா இருக்கும், என் வீட்டுக்குள்ள இப்பதான் புகைப்பிடிப்பது பழக்கம் குறைஞ்சிருக்கு. உங்களுக்கு ஒரு காலத்துல சிகரெட் குடிக்கிறதா ஒரு ஆண்மை தன்மைன்னு நினைப்பாங்க, இப்ப குறைஞ்சிருக்கு. தானா எப்படி குறைஞ்சது? மக்கள் மத்தியில அந்த மாற்றம். அந்த காலத்துல நான் கல்லூரியில எனக்கு நண்பர்கள் பல பேர் மாட்டான், காலேஜ்ல படிச்சா அவன் சிகரெட் குடிக்கலன்னா கல்லூரி மாணவன், ஆனால் கல்லூரி மாணவர் பேரவை தலைவர். ஆனா எனக்கு அந்த வாடையே பிடிக்காது. என் வீட்டில் யாராவது வந்து சிகரெட் குடிக்க நான் விட்டதில்லை. யாராவது மது அறிந்தவன் எவ்வளவு பெரிய ஆள், அமெரிக்க ஜனாதிபதி வந்தாலும் உள்ள வந்தா வெளியே போடான்னு ஒரு நாள் மறக்கவே முடியல அந்த காட்சியை. எனக்கு வருத்தமா தான் இருக்கு, அவர் மறைந்துட்டார். என்னை விட ஒரு 20 வயதுக்கு மூத்தவர், மிக மிக நல்ல மனிதர் தான். அவருடைய மனைவி என் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. என் பிள்ளைகள்லாம் பக்கத்துல இருக்கிற போது அவரை அறியாமலே ஒரு சிகரெட் எடுத்து பத்த வச்சோன்னு என்னை அறியாமல் அப்படியே ஒரு தட்டி விட்டாங்க. அதிர்ச்சி ஆயிட்டார் அவர், மனைவி அதிர்ச்சி ஆயிட்டார். நீங்க சிகரெட் குடிக்கிறது உங்க உரிமை, குடிக்கிறதா கீழே போய் வெளியே போய் குடிங்க, என் வீட்டுக்குள்ள குடிக்க. அதை பார்த்த என் பையனுக்கு என்ன உணர்வு வரும்? அதுதான் அவனை நிப்பாட்டுது. நம்முடைய எதிர்கால சந்ததி நலனுக்காவது நாம சில தியாகம் பண்ணுமா வேண்டாமா? கண்டிப்பா. அதே போலவே மனிதனுடைய தீண்டாமை இருக்கக்கூடாதுங்கிறதையும் காந்தியடிகள் கொண்டாது. சுதந்திரம் எவ்வளவு முக்கியமோ அதே போலவே சம உரிமை முக்கியம், சமூக நீதி முக்கியம் அப்படின்னு சொன்னார். இந்த அடிப்படையில் அரசாங்கங்களும் சிந்திக்கணும், மக்களும் சிந்திக்கணும். மக்கள் வந்து எல்லா நேரத்திலையும் சொல்றதெல்லாம் கேட்க மாட்டான். ஒரே விஷயத்த ஒருத்தர்கிட்ட பல தடவை சொல்லியிருப்பீங்க, கேட்காம இருப்பாரு. ஒரு நாள் மட்டும் இவ்வளவு நாள் கேட்காம போயிட்டுங்க, தப்பா போச்சுங்க அப்படிமா. அது சந்தர்ப்பமும் சூழ்நிலை தான், அது மாறும். அது வரலையும் நம்ம காத்திருந்தா ஆகணும். மக்கள் மத்தியில் நல்ல செய்தியை நாம் தொடர்ந்து சொல்லுவோம். மாற்றம் வந்தால் மகிழ்ச்சி, இல்லை என்றாலும் இந்த மக்களுக்கு நல்ல விஷயத்தை சொன்னோம் என்கிற ஆத்ம திருப்தியோடு போய்விடுவோம் என்கிற சிந்தனையோடு அரசியல் கட்சிகளும் தலைவர்களும் செயல்பட வேண்டியது அவருடைய கடமை. இந்த சமூகத்திற்கும் இந்த நாட்டுக்கும் ஒரு நல்ல பெயரை உருவாக்குவதற்கு
நாம் நம்மை சரி செய்து கொள்வோம், நெறிப்படுத்திக் கொள்வோம் என்று பொதுமக்களும் நினைக்க வேண்டும். அதுவும் தேவை. இந்த ரெண்டும் இணைந்தால்தான், இணைந்த கைகள் தான் நல்ல சமுதாயத்தை உருவாக்க முடியும். அரசாங்கம் நினைச்சிட்டால மட்டும் முடியாது, மக்கள் நினைச்சிட்டால மட்டும் முடியாது. ரெண்டு பேரும் சேர்ந்து கைகொள்ளும். நீங்க சிந்திக்கிற விஷயம், பேசுகிற விஷயம், யோசிக்கிற விஷயம் எந்த அதிகார மையமும் யோசிப்பதாகவோ சிந்திப்பதாகவோ அதற்கான சாத்தியமே இல்லாமல் மேலும் மேலும் மக்களை மதுக்கடைகளை நோக்கி நகர்த்துவதற்காக கட்சி கூட்டமா சாராயம், கல்யாணமா கருமாதியா, ஏலவா, மது இல்லாத வரமாட்டேன். முன்னாள் இப்ப நீங்க உங்க விழுத்துட்டீங்களா? என்கிட்ட மது குடிச்சா நான் வேணான்னு, மது குடுக்கலன்னா வரமாட்டான்னு சொன்னீங்கல்ல. ஆமா, அது யாருடைய குற்றம்? அரசியல் கட்சிகளுடைய குற்றம் தானே. ஏங்க நான் இல்லைங்க, அரசியல் கட்சிகள் தவற இல்லையா? அதிகார மையங்கள் தவற. நான் என்ன கேட்கிறேன், திரும்பி அரசியல் கட்சி உங்களுடைய பலவீனத்தை ஏற்றுக்கொள்கிற துணிவு இல்லாம பேசுறீங்க. திரும்பி திரும்பி என்ன சொல்றேன், மக்கள் நீங்க உண்மையா இருக்கணும், உங்க உடல் நல்லா இருக்கணும், அவனு உங்களுக்கே அக்கறை இல்லைன்னா அவனுக்கு என்ன அக்கறை? இல்ல, மக்களுடைய அக்கறைக்காக அரசியல் கட்சிகள் வர்றாங்க. இதெல்லாம் நீங்க அரசியல், நான் ஒண்ணு திரும்பி திரும்பி சொல்றேங்க, தன்னுடைய பலவீனத்தை ஏற்றுக்கொள்ள துணிவில்லாத கோழைகள் தான் அதை இன்னொருத்தர் மேல தூக்கி போடுவான். அரசாங்கம் எதை வேணாலும் சொல்லட்டும், உங்களை பற்றியும் உங்களுடைய குடும்பத்தை பற்றியும் உங்களுடைய குடும்பத்தினுடைய பிள்ளைகளுடைய நலவாழ்வை பற்றி உங்களுக்கே அக்கறை இல்லைன்னா அவனுக்கு எங்க அக்கறை வரும்? அப்ப அரசியல் கட்சி இந்த மக்களை ஏமாற்றுவதற்காக இல்ல, நீங்க ஏமாத்துறீங்க. யாரு? அவங்க ஏமாத்து. அப்பாவி மக்கள், அப்பாவி மக்கள், அடப்பாவி மக்கள். இல்ல நாங்கெல்லாம் அப்பாவி இல்லையா? நாங்க இத்தனை கடை இருக்குல்ல, நாங்க ஏன் குடிக்கல? இல்ல உங்களை கையா பிடிச்சாலுங்களா? உங்களை கையை பிடிச்சிருக்கலாம். இல்ல அப்புறம் ஏன் போறீங்க? உங்களை போன்ற அறிவு சார்ந்த ஆட்களாக ஏங்க அப்பாவி மக்களை, ஐயே நான் அறிவாளி சொல்ல, என்னோட பெரிய அறிவாளிகள் குடிச்சிட்டு இருக்காங்க, அது வேற. இல்ல மூட்டை தூக்குற திரும்பி திரும்பி சொல்வேன், அறிவுக்கோ திறமைக்கோ அதுக்கு இடம் அல்ல. உங்களுடைய நலனை பற்றி உங்களுக்கு முதல்ல அக்கறை இருக்கு. இல்லையா? இல்லையா? சாவு, வேற வழி இல்ல. என்ன பண்ண முடியும்? இல்ல இது பொறுப்பை தட்டி கழிக்கிற மாதிரி. பொறுப்பை தட்டி கழிப்பதில்ல, பொறுப்பை தட்டி கழிக்கிறவனுக்கு திருத்துறவ. இல்ல இல்ல, நீங்க 50 மது மாஃபியாக்கள் இருக்காங்க, மிடாஸ் கோல்டு உட்பட. அவங்களுக்கு தானே ஓட்டு போடுறீங்க. அவனா போய் உட்கார்ல இல்ல. நீங்க எஸ்சி தொகுதி, நான் திரும்பி திரும்பி கேக்குறேன், எங்கன்னா ஒரு எம்எல்ஏவோ எம்பியோ வர்றவன் தப்பான ஆள் வர்றான்ல, அவனாவா போய் உட்கார்ந்துக்கிறான்? இல்ல, நீங்க ஓட்டு போட்டுதான் உட்காரணும். ஒரு காலத்துல நீங்க இப்படி யோசிச்சு பாருங்க, இதே தமிழ்நாட்டுல நூற்றுக்கணக்கான பேர், ஆயிரக்கணக்கான பேர் என்னால சொல்ல முடியும். உங்களுக்கு இன்னைக்கு பேசு ஒரு பிராமணன், வேற யாரையும் சொல்ல வேணாங்கிறதுக்காக பிராமணன் சொல்றேன், அம்பாசமுத்திரம் தொகுதி, அவனுக்கு சொந்த வீடு கிடையாது, ஒரு குடிசையில இருக்கிறான், அது புறம்போக்குல. அவனை தேடி போறாரு காமராஜர் 57. போய் என்ன காமராஜர் என்ன தேடி வந்திருக்கேங்கிறாரு. இல்ல தேர்தல் வருதுல்ல, அதை அவனை பார்க்க வந்தேன். என்ன வந்தா, நான் என்ன பண்ணணும்? நீ எலெக்ஷன்ல நிக்கணும். உடனே அவரு என்கிட்ட ஓட்ட காலனா கூட கிடையாது, நான் எங்க நிக்கிறேன்னு சொல்றாரு. இல்ல ஐயரே, உன்ன மாதிரி தியாகம் பண்ணவன்லாம் பதவிக்கு வரலன்னா தப்பான ஆள்லாம் வந்துருவான், நாடு நாசமா போயிடும். அதுக்காக தான் ஏன் அவரிடம் போனாருங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். என்னன்னா, அடிமை இந்தியாவில் சுதந்திரத்துக்கு போராடுகிற போது அந்த கோமதி சங்கர தீட்சைங்கிறவரு சட்டை கிடையாது, வேட்டி கிடையாது, சும்மா பகல பூரா நடந்து கட்ட வண்டியில போய் அங்கிருந்து பிரச்சாரம் பண்றது. 6 மணிக்கு மேல ஒரே ஒரு போர்வை தலையில போத்திக்கிட்டு வீடு வீடா பிச்சை எடுக்கிறது. பிச்சை எடுத்து வாங்கின சாப்பாட்டுல பாதி சாப்பிட்டு மிச்சத்தை வச்சிருந்து மரத்தடியில் படுத்துட்டு அடுத்த நாள் காலைல சாப்பிட்டு திரும்பி பண்றது. இப்படி எல்லாம் தியாகம் பண்ணிருக்கிறார். அது தெரிஞ்ச காமராஜர் சுதந்திர இந்தியாவில் அவரை எம்எல்ஏ ஆக்கிறார். 3 தடவை எம்எல்ஏ வந்தார். சாகரவர்களும் சொந்த வீடு இல்லாம செத்து விட்டார். அவரை பாராட்டுவதல்ல, அவனுக்கு ஜாதி பலம் இல்ல, காசு இல்ல, ஒண்ணுமே இல்ல, ஆனாலும் இவன் நேர்மையாளன், இவன் ஒடுக்க சீலன் அப்படின்னு அவனுக்கு ஓட்டு போட்டால, அந்த ஓட்டு போட்ட மக்கள் பாராட்டுக்குரியவர். ஆனா இன்னைக்கு என்ன பண்றீங்க, யோகிய வந்தா இவனும் உருப்பட மாட்டா, இவன் கூட போனா அவனுக்கு நம்ம டீ வாங்கி கொடுக்கணும்னு நினைச்சீங்க. அதனால உங்க வாழ்க்கை வீணா போகுது. அதனால மக்கள்கிட்ட மாற்றம் வந்தால் மட்டும்தான் அந்த மாற்றம் நிரந்தரமாக இருக்க முடியும். மக்கள்கிட்ட மாற்றம் வருவது என்பது சொல்லலாம், அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார். ஒரு அதான் முன்னாலே சொன்னேன், தொடர்ந்து ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறவன் அவன் பாதிக்க வரும்போது ஏற்றுக்கொள்வான், ஏற்றுக்கொள்ளுகிறவன் வேற ஒரு பாதிப்பு ஏற்றுக்கொள்ளாமல் கூட போகலாம். ஆனால் நல்ல விஷயங்களை தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருப்பதுதான் நம்மை போன்றவருடைய கடமை. நம்ம வேலையை செய்து கொண்டே இருப்போம். நல்லது நடக்கிறத பார்த்தா நமக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்கும். அப்படி இல்லைன்னாலும் சாகிற போது நல்ல விஷயத்தை சொன்னவங்க திருப்தியோடு போயிடுவோம். நீங்க அடுத்து சொன்னீங்க பாருங்க, தப்பான காரியத்தை செய்யறான்ல, அவன் கோடீஸ்வரனா வரலாம், குபேரனா வரலாம்,
எம்எல்ஏவா இருக்கலாம், எம்பியா இருக்கலாம், மந்திரியா இருக்கலாம், ஏன் பிரதம மந்திரியாவோட இருக்கலாம். சாகிற போது நீங்க யோசிச்சு பாருங்க, நான் பேர் சொல்ல விரும்பல, அன்னக்காவடியா இருந்தவெல்லாம் பல தப்பு பண்ணி உலக கோடி சொன்னா வந்ததுக்கு அப்புறம் சாகிற போது நிம்மதி இல்லாம ஐயோ செத்து போனா பரவாயில்லையே என்று நினைத்தான். அதனால நிம்மதி என்பது பணத்தில் இல்லை, பங்களாவில் இல்லை, பதவியில் இல்லை, அது மனம் சார்ந்தது. உங்கள் மனத்தில் தெளிவிருப்பானால் நீங்கள் நிம்மதியோடு வாழ்வீர்கள், சாகிற போதும் நிம்மதியோடு சாவீர்கள். அதற்கு நாம் முயற்சிப்போமே. இப்போ அரசியல் கட்சிகளே மக்களை அரசியல் மயப்படுத்துவதற்கு அறிவு சார்ந்த தளம் எந்த அடிப்படையும் இல்லாம நீங்க திரும்பி திரும்பி தப்பான ஒரு நான் ஒன்று திரும்பி கேட்கறேன். அரசியல் கட்சி நான் சொல்லி முடிச்சுதான் உங்களுக்கு புரியும். இன்றல்ல இன்னும் 1000 வருடங்கள் கழித்து கூட சாக்ரட்டிஸினுடைய சிந்தனைக்கு இணையாக இன்னொருத்த வர முடியாது. சரியா? ஆமா, ஒரு சாக்ரட்டிஸ் தான். அந்த சாக்ரட்டிஸ் வாழ்ந்த காலத்துல பொண்டாட்டி கூட சொன்னதை கேட்கல. அவன் பேசி அவன் ஒரு புத்தகம் போடல. ஆமா, அவன் எங்கேயும் எழுதல, மேடை வச்சு மைக் வச்சு பேசல, தெருவுல உளறிட்டு போனான். அவன் உளறல, கேட்டதெல்லாம் அங்கங்க விட்டு விட்டா சொன்னதான் இன்னைக்கு பெரிய தத்துவங்கள். அவன் மறைந்தாலும் அவன் காலத்திற்கு பின்னால இன்றைக்கும் அவர் பேசுறோம் இல்ல, அதுக்கு பேர் தான் வாழ்க்கை. அதான் ஒரு புது கவிஞன் சாதாரணமா சொன்னான், இவன் எம்எல்ஏ ஆனான், எம்பி ஆனான், அமைச்சர் ஆனான், முதலமைச்சர் ஆனான், மனிதனாக வாராமலே மாண்டு போனான். நமக்கு பதவி வேண்டாம். நான் திரும்பி ஒண்ணு கேட்கறேங்க, இந்தியாவில எவ்வளவோ பெரிய பெரிய பதவிக்கு வந்தவர் இருக்காங்க, பஞ்சாயத்து போர்டு மெம்பரே கூட இல்லாத காந்தி தான் நினைச்சு நிக்கிறாரு. அப்ப பதவி முக்கியமா இல்ல? இப்ப இந்த சமூக அமைப்பு எப்படின்னா, மக்களிடம் போகும்போதே, கூட்டம் சேர்ந்ததுக்கு போகும்போதே நீங்க குவார்டர் பாட்டிலோட தான் மக்கள்கிட்ட போறான். ஐயோ, இதுக்கு என்ன இல்லையா நமக்கு? இப்போ உங்களுடைய இப்போ 76 வயசு, எத்தனையோ பல அரசியல் கட்சி தலைவர்களை பெரிய நீங்க மொரார்ஜி தேசாயோட சார்ட்டர் ஃபிளைட்ல போயிருக்கேன். இந்த மாதிரி உங்களுக்கு பல அனுபவம் இருக்கு, நீங்க சொல்லியிருக்கீங்க. ஆனால் இந்த சமூகத்துக்கு ஏதாவது நம்ம வாழ்ந்த காலத்தில் ஏதாவது ஏற்றுக்கொள்ளுகிறாரா, ஏற்றுக்கொள்ளையா? சாக்ரட்டிஸு கூட பாம்பு விஷத்தை கொடுத்து தான் கொண்டான். அப்போ இந்த மக்களுக்கு அழுத்தமாக நம்ம சொல்லுகிற கருத்து என்பது, இந்த இயக்கங்கள் அரசியல் கட்சி பூரா மக்களை கூட்டுறதுக்கு 500 ரூபாய் கோட்டர் தான் இப்போ ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். இதுக்கு என்ன மாற்று நீங்க யோசிக்கிறீங்க? அதைத்தான் இல்லை, உங்களை ஒரு வீடியோ போட்டால் ஒரு 5 லட்சம் பேர் பார்க்குறான். இந்த 5 லட்சம் பேருக்கு என்ன கடுமையா என்ன செய்தி சொல்றீங்க நீங்க? அதைத்தான் நான் திரும்பி மக்கள் ரொம்ப எளிமையா சொல்ற எல்லா குழப்பங்களுக்கும் தீர்வு என்பது ஒன்றுதான். சொல்லுங்க. நீங்கள் உங்களை நேசியுங்கள், உங்களுடைய குடும்பத்தை நேசியுங்கள், உங்களுடைய மனைவி மக்களை நேசியுங்கள், உங்களுடைய எதிர்கால சந்தைகள் குழந்தைகளை நேசியுங்கள். அவருடைய எதிர்கால வளத்துக்கு என்ன என்று யோசித்து பார்த்தால் நீங்களும் தவறு செய்ய மாட்டீர்கள். இப்படிப்பட்டவருடைய எண்ணிக்கை கூட கூட சமூகம் மாறும், அதன் வாயிலாக இந்த ஆட்சியுடைய அதிகாரங்கள் மாறும், இந்த நாடே செழிக்கும். ஒவ்வொரு தனி மனிதனுடைய மாற்றத்தில் தான் மாற்றம் இருக்கே ஒழிய மாற்றம் என்பது ஆகாயத்திலிருந்து குதித்து வராது. அந்த மாற்றத்தை உருவாக்குவதற்கு நீங்கள் தொடர்ந்து முயற்சிப்போம். நீங்களும் முயற்சிங்க, நானும் முயற்சிப்போம். நம்ம 2 பேரா இருக்கிறோம். நாளைக்கு 4 ஆகட்டும், 8 ஆகட்டும், 10 ஆகட்டும், இன்னைக்கு இல்லைனாலும் ஒரு 25 வருஷம் கழிச்சாவது தமிழ்நாடு ஒரு சொர்க்கபுரியாக மாறுவதற்கு, மக்களுடைய மனங்களை மாற்றுவதற்கு தொடர்ந்து போராடுவோம். அந்த ஒன்றுதான் இந்த சமூகத்திற்கு நாம் செய்கின்ற ஒரு சேவை. சரி, கடைசியா ஒரு கேள்வி. அரசியல் கட்சிக்கு இந்த மது ஒழிப்பு, நீங்க காமராஜர், கக்கன், பரமேஸ்வரன், இப்படி பல தலைவர்களுடைய கொள்கைகளை உள்வாங்கி அதையே நீங்க அதாவாக மாறிவிட்ட நீங்கள் இந்த அரசியல் கட்சிகளுக்கு, மதுவை மட்டுமே நம்பி நிற்கிற இந்த அரசியல் கட்சிகளுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? நிச்சயமாக மது கடைகள் திறப்பது தப்பு. நான் ஒண்ணு வெக்கத்தை விட்டு சொல்லிடுறேன். 1972 52 ஆண்டு ஆச்சு. அப்ப நான் கல்லூரியில படிச்சுட்டு இருந்தேன். அப்பதான் மது கடையில திறந்தாங்க. அதை எதிர்த்து ஒரு ஊர்வலம் விட்டேன். ஊர்வலம் முடிவுல நான் பேசுனதுதான். அன்றைய தமிழக முதலமைச்சர் சொன்னாரு, சுற்றி இருக்கிற நெருப்பு நடுவுல கற்பூரம் இருக்கிற மாதிரி தமிழ்நாட்டுல மட்டும் மது விலக்கு இருக்கு, இதை கட்டுப்படுத்த முடியல, அதனால திறந்து விட்டேன்னு சொன்ன நேரம் என்னுடைய ஆத்திரமும் கோபமும் அந்த வயசுல சொன்னதை இந்த வார்த்தையில மட்டும் எடுக்க வேண்டிய உணர்வுகளை மட்டும்தான் பாக்குறவங்க புரிஞ்சுக்கணும். நான் சொன்னேன், முதலமைச்சரே, மது விலக்கை அமுல்படுத்த முடியவில்லை, குடிகாரனை கட்டுப்படுத்த முடியவில்லை, ஆகவே கடையை திறந்து வைக்கிறேன் சொல்லுகிறேன். இந்த உலகம் தோன்றிய காலத்திலிருந்து விபச்சாரத்தை கட்டுப்படுத்தவே முடியவில்லை, ஆகவே நாளையிலிருந்து விபச்சாரம் சட்ட ரீதியாக ஏற்றுக்கொள்ள முடியும் என்று சட்டம் போடுவீர்களா? இந்த உலகம் தோன்றிய காலத்திலிருந்தே திருட்டை இன்னும் கட்டுப்படவே முடியவில்லை, அதனால திருடுவது சரி, அது தவறு இல்லை, சட்டத்தை திருத்துவீர்களா? ஆகவே உங்களுடைய சிந்தனையை மாற்றிக்கொள்ளுங்கள். போலீஸ்காரர்களால் தடுத்த முடியவில்லை என்றால் தடுக்க முயற்சிப்பதற்கான தீவிரத்தை காட்டுவதை விட்டுவிட்டு அதை திறந்து விடுவது நியாயம் இல்லை
என்னுடைய கல்லூரி கால வாழ்க்கையில மாணவனா இருக்கிற போது பேசினதான். இன்னைக்கு நான் பேசல. என்னுடைய கொள்கை அன்றைக்கும் அதுதான், இன்றைக்கும் அது. பல்வேறு சிரமங்களுக்கு மத்தியில் நமது தமிழாவுக்கு ஒரு நீண்ட நெடிய ஒரு வரலாற்று சுவடுகளோடு பல செய்திகளை கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. வணக்கம். நன்றி, வணக்கம்.